டெங்குவின் வீரியத்தன்மையை கண்டறிவதற்கான ஆய்வகம் சென்னையில் அமைய இருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் சுயநிதி யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரிகளில் இளநிலை மருத்துவ படிப்பிற்கான மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வெளியிட்டார். சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள இந்திய மருத்துவ மற்றும் ஹோமியோபதி இயக்குநரகத்தில் தரவரிசை பட்டியலை வெளியிட்ட அமைச்சர் மா சுப்பிரமணியன் இதற்கான கலந்தாய்வு வருகின்ற 23ஆம் தேதி தொடங்கும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் தொடங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும், ஆளுநர் ஒப்புதல் கிடைக்கப்பட்ட பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். சித்த மருத்துவ பல்கலைக்கழகத்தின் வேந்தராக முதலமைச்சர் அறிவிக்கப்பட்டு சட்டமன்றத்தில் மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் ஆளுநர் அதனால் கோப்பையில் கையொப்பமிடாமல் காலம் தாழ்த்தி வருகிறார் என்றும் அமைச்சர் குற்றம் சாட்டினார். இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு பல்வேறு வகைகளில் சித்த மருத்துவத்திற்கும் இந்திய மருத்துவத்திற்கும் குறிப்பாக பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் தொடர்ச்சியாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் ஒன்று அமைய வேண்டும் என்கின்ற வகையில் ஏற்கனவே சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பப்பட்டது. அது இன்னமும் ஆளுநரால் ஒப்புதல் அளிக்கப்படாமல் நிலுவையிலே இருக்கிறது. எப்போது ஒப்புதல் கிடைக்கப்பெற்றாலும் தமிழ்நாட்டில் ஒரு சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் தொடங்கப்படுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது.